ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான ஒரு 3 லேயர்ஸ் வச்சு ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுத்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக செட் பண்ணுறது இருந்தால் யுவர் சாய்ஸ் தான். ஸோ அடுத்தது கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதையும் -50 கொடுத்துக்கோங்க. லைட்னஸ்னு இருக்கும், ஸோ லைட்னஸையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபுல்லாக கூட கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதையும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மியூசிக்கல் எஃபெக்டோடு சேர்த்து ஒரு இந்த மாதிரி ஒயிட் கலர் பார்டர்ஸ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஃப்ரேம் இமேஜ். அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் வரும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ அதை கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை கரெக்டாக அந்த சின்ன ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணணும். அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து செட் பண்ணுங்கள். கீழே இருக்க ஃப்ரேமும் அதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக கிராப் பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வரும். ஸோ அதனால் கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜோட டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதாவது உங்கள் ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க இந்த ஃப்ரேம்கிட்டே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது, அதுக்கு கிராப் ஆப்ஷனுக்கு போய்ட்டு அதுலேயும் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி கிராப் பண்ணி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரேம்லேயும் செட் பண்ணோம், அந்த ஃப்ரேம் அளவுக்கு மறுபடியும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மெயினாக எந்த இமேஜ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோவுக்கு உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் ஸ்டேச்சுரேஷனை கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ 4 லேயர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மற்ற எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணலாம். மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு 4 or 5 எமோஜிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமோஜிஸை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணுறேனோ அந்த ஃப்ரேமுக்கு மேலேயும் செட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கீழேயும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணுறதா இருந்தால் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு மேலேயே செட் பண்ணிக்கிறேன், கீழே லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு எகைன் கீழே பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற லிரிக்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னா ஓனாக நீங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை லிரிக்ஸ் சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க சாங்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க.
ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லிரிக்ஸோட கரெக்டாக ஷோ ஆகும். வேணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், அந்த மேலே எமோஜிஸ் இருக்கும், அதை லிரிக்ஸ் வீடியோ கீழே கூட நீங்கள் வந்து லிரிக்ஸ் வீடியோக்கு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க, இல்லை ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ விஷுவலாக பார்க்க சூப்பராக உங்களுக்கு அந்த 3 லேயர்ஸோட நல்லா சூப்பராகவே ஷோ ஆகும். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியல அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.